Welcome to Dhruv Dream Stories. எறும்பும் ஹாப்பரும். ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் மகிழ்ச்சியாக வாழ்ந்த ஒரு எறும்பு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தில் ஃபிளிக் என்ற சுட்டி எறும்பு வசித்தான். அவன் எப்போதும் தனது வேலையை ஆழமாக ஆராய்ந்து மெதுவாகச் செய்வான். ஃபிளிக்கின் ஃப்ரெண்ட் ஹாப்பர் ஒரு வேகமாக ஓடும் எறும்பு. அவன் எப்போதும் வேலையை சீக்கிரமாக செய்து முடித்து விடுவான். ஃபிளிக் மட்டும் எப்போதும் மெதுவாகவே வேலை செய்வதால் ஹாப்பர் அவனை அடிக்கடி கிண்டல் செய்து மகிழ்ந்தான். ஒரு நாள் எறும்பு கூட்டத்தின் ராணி மர்சி ஒரு முக்கிய அறிவிப்பு செய்தாள். நம்ம கூட்டத்துக்கான உணவு குறைந்து விட்டது. யார் அதிகமான உணவை கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு கோல்டன் லீஃப் கொடுக்கப்படும் என்றாள். அந்த அறிவிப்பை கேட்டவுடன் அனைத்து எறும்புகளும் உற்சாகத்துடன் விரைவாக ஓடின. ஹாப்பர் வழக்கம் போல் மிகுந்த வேகத்தில் சென்றான். ஃபிளிக் உணவு தேட மெதுவாகவே நடை போட்டான். அந்த வழியில் ஒரு சிறிய கேட்டபிலர் ஒரு பெரிய பழத்தை இழுத்துக்கொள்ள போராடிக் கொண்டிருந்தது. சிறியதேனும் தன்னுடைய சக்தியை முழுவதுமாக பயன்படுத்தி ஃபிளிக் அந்த கேட்டர்பில்லருக்கு உதவினான். நன்றியுடன் கேட்டர்பில்லர் ஒரு ரகசியத்தை கூறியது. இந்த வழியில் சென்றால் அதிகமான கேண்டீஸ் இருக்கின்றன என்று கூறியது. ஆனால் அவை ஒரு நீர் ஓடையின் மறுபக்கம் இருந்தன. ஃபிளிக் அந்த இடத்திற்கு சென்றான். ஹாப்பர் அந்த இடத்தை பார்த்து விட்டான். ஆனால் அருகில் சென்றதும் வழுக்கி கீழே விழுந்து விட்டான். இட்ஸ் டூ ஹார்ட். நான் வேகமா சென்று முயற்சி செஞ்சேன், ஆனால் தோற்றுவிட்டேன் என்று ஹாப்பர் கவலையுடன் சொன்னான். ஃபிளிக் மெதுவாக ஆனால் உறுதியுடன் அந்த நீர் ஓடையின் அருகில் சென்று ஒரு இலையில் ஏறி மறுபக்கம் சென்றான். அங்கு நிறைய கேண்டீஸ் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தான். பின்னர் ஒரு பெரிய கேண்டியை அவன் வாயால் எடுத்து திரும்பும் வழியில் ஒரு தேனீ அவனை பார்த்து, இந்த கேண்டி எனக்கு வேண்டும் என்று கேட்டது. ஃபிளிக் சிறிது பகிர்ந்து கூட்டத்திற்கே கொண்டு செல்ல முடிவு செய்தான். அதனால் அவன் திரும்பி வரும்போது ஓடையை கடக்க தேனீ அவனுக்கு உதவியது. அனைத்து எறும்புகளும் திரும்பி வந்தன. ஆனால் ஹாப்பர் வெறும் கைகளுடன் வந்தான். ஃபிளிக் இன்னும் திரும்பவே இல்லை என்று அவன் கிண்டலாக கூறினான். ஆனால் அடுத்த நொடியில் ஃபிளிக் பெரிய கேண்டியுடன் வந்தான். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். ராணி மர்சி பெருமிதத்துடன், ஃபிளிக்கின் முயற்சிதான் இன்று எங்களுக்கு தேவையான உணவை வழங்கியது. எனவே கோல்டன் லீஃப் ஃபிளிக்குக்கு வழங்குகிறேன் என்றாள். அனைத்து எறும்புகளும் கைத்தட்டின. ஹாப்பர் ஃபிளிக் பக்கம் வந்தான். ஃபிளிக், நான் ஏமாந்து விட்டேன். வேகம் மட்டும் முக்கியமில்லை, பொறுமையும் மன வலிமையும் முக்கியம் என்றான். ஃபிளிக் ஒரு சிறிய புன்னகையுடன், நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவினால் மட்டுமே ஹாப்பியா வாழலாம் என்று கூறினான். அந்த நாளிலிருந்து அனைவரும் ஃபிளிக்கை மதிக்கத் தொடங்கினர். அதிக வேகம்தான் வெற்றிக்கு ஒரே வழி அல்ல. மற்றவர்களுக்கு உதவி செய்து மன வலிமையுடன் இருந்தால் பெரிய வெற்றிகளை அடையலாம். Like and subscribe for more videos.